எந்த எச்சரிக்கையும் இல்லாம வந்த அது காட்டுத்தீ மாதிரி பரவுது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அது எங்க இருந்து உருவானதுங்கிறது மர்மமாவே இருக்கு. 2019 நோவல் கொரோனா வைரஸ் ரொம்பவே அன்யூஷுவல் ஆனது. ஏன்னா நம்ம ரெண்டு பேருக்கும் இடையில அது ரொம்ப சுலபமா பரவும். ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட பரவுது. போன வருஷ பிற்பகுதியில சைனாவோட ஹூபை மாகாணத்தின் தலைநகரான வூஹான்ல முதலா கண்டுபிடிக்கப்பட்டதுல இருந்து இந்த வைரஸ் 1200க்கும் அதிகமானவங்க உயிரை பலி வாங்கினதோட உலகளவுல 45,000 பேருக்கும் மேல பாதிச்சிருக்கு. எங்களுக்கு தெரிஞ்சு அந்த வைரஸால பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நபர் மூலமாவும் குறைஞ்சது 3ல இருந்து 4 நபர் வரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்கலான்னு எங்களுக்கு தோணுது. சைனீஸ் நியூ இயரோட முதல் நாளே இங்க பெரிய குழப்பமான சூழ்நிலை இருந்தது. அன்னைக்கு நிறைய பேர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க. அவங்க எல்லார் முகத்திலையும் ரொம்ப கவலை இருந்தது. இந்த வைரஸ் பரவறத தடுக்கிறதுக்கான தீவிரமான முயற்சியா வூஹானும் அதை சுத்தி இருக்கிற மற்ற நகரங்களும் தடை செய்யப்பட்ட பகுதியா அறிவிக்கப்பட்டிருக்கு. அங்க வாழற கிட்டத்தட்ட 6 கோடி மக்கள் வெளி உலக தொடர்புல இருந்து துண்டிக்கப்பட்டிருக்காங்க. நான் தொடர்ந்து அழுதுகிட்டே இருந்தேன். ஏன்னா எனக்கு ரொம்ப கவலையா இருந்தது. வூஹான் சிட்டியவே தடை செய்யப்பட்ட பகுதியா அறிவிக்கப்படுற அளவுக்கு அங்க எபிடமிக்கோட எஃபெக்ட் சிவியரா இருக்கு. இந்த 2019 நோவல் கொரோனா வைரஸ்னா உண்மையிலேயே என்ன? பயங்கரமான தொற்று நோயான இந்த நோயோட பரவலை தடுக்க முடியுமா? ஒரு கோடியே 10 லட்சம் மக்கள் வாழற சைனாவோட ஹூபை மாகாணத்தின் தலைநகரான வூஹான்ல பயம் ஒரு கருமேகம் மாதிரி சூழ்ந்திருக்கு. பலர் அடுத்து பாதிக்கப்பட போறது நாமளாங்கிற கேள்வியோடையும் எப்ப அது நடக்க போகுதுங்கிற பயத்தோடையும் இருக்காங்க. மர்மமான ஆனா ஆபத்தான வைரஸ் நகரத்துல பேரழிவை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறதால நெருக்கமானவங்களை இழந்துருவோமோன்னு பயப்படுறாங்க. 2 மாசத்துல 1200க்கும் அதிகமானவங்க கொரோனா வைரஸால உயிரிழந்திருக்காங்க. நம்ப முடியாத அளவுலையும் வேகத்திலையும் ஆயிரக்கணக்கான பேர் இந்த நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது உலகளாவிய தொற்று நோயா இருக்கலாங்கிற அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கு. 2019 நோவல் கொரோனா வைரஸ் ரொம்பவே அன்யூஷுவல் ஆனது. நமக்கு சார்ஸை பத்தி தெரியும். உண்மையிலேயே 6ல இருந்து 9 மாசத்துக்குள்ள உலக அளவுல சார்ஸை நாம கட்டுப்படுத்திட்டோம். அது ஒரு அமேசிங்கான விஷயம். ஒட்டு மொத்தத்துல 8000ல இருந்து 10,000 பேர் அதால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அண்ட் அது பரவ பல மாசங்கள் ஆச்சு. ஆனா அதுவே இந்த 2019 நோவல் கொரோனா வைரஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா வெறும் ஒரே மாசத்துல ரொம்ப வேகமா அதால பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. 2019ல குளிர்கால மாசமான டிசம்பர் கடைசியில இது தொடங்குச்சு. வூஹான் மாகாணத்துல ஒரு அமைதியான அதே நேரம் ஆபத்தான சூழ்நிலை உருவாக்கிட்டு இருந்தது. காய்ச்சல் மற்றும் இருமலுக்கான அறிகுறிகளோட நிறைய பேர் ஒரு மர்மமான நோயால பாதிக்கப்பட்டிருந்தாங்க. வூஹான்ல வழக்கத்துக்கு மாறான ஒரு வினோதமான வைரல் இன்ஃபெக்ஷன் பரவத் தொடங்குச்சு. அண்ட் கிளினிக்கல் டாப் கண்டிஷன்ஸ்ல இதை நாங்க ஏடிபிக்கல் வைரல் இல்ல ஏடிபிக்கல் நிமோனியா பின்னு சொல்லுவோம். ஒரு சராசரி நபர் காய்ச்சல், தலைவலி, கொஞ்சம் இருமல், அப்புறம் உடல் வலிகளோட வருவாரு. இது பார்க்கறதுக்கு ஒரு ஃப்ளூ மாதிரி தான் தெரியும். ஆனா செஸ்ட் எக்ஸ்ரே அப்நார்மலா இருக்கும்போது ஏதோ ஒன்று சரியா இல்லைன்னு நமக்கு தெரியும். 2வது இன்ஃப்ளூயன்சா அண்ட் மற்ற வைரஸஸ்க்காக எடுக்கப்பட்ட டெஸ்ட் எல்லாமே நெகட்டிவா தான் வரும். நம்பர் 3, ஒரே நோயால பாதிக்கப்பட்டவங்க கூட்டம் கூட்டமா வருவாங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரே மாதிரியான பேட்டர்ன் இருக்கும். இந்த அறிகுறிகளோட வந்த முதல் நோயாளிய சீன சுகாதார அதிகாரிகள் கடந்த டிசம்பர் மாசம் 8ஆம் தேதி அடையாளம் கண்டுபிடிச்சாங்க. மெதுவா பரவ தொடங்கின நோய் ரொம்ப வேகமா மத்தவங்களையும் பாதிக்க ஆரம்பிச்சது. ஆரம்பத்துல அனுமதிக்கப்பட்ட நோயாளிகள்ல 2 பேர் வூஹான்ல இருக்கிற ஹியூமன் சீ ஃபுட் ஹோல்சேல் மார்க்கெட்ல வேலை செய்ததா சொல்லப்பட்டது.
சாதாரணமா பார்க்கப்பட்ட அறிகுறிகள் முதல் முறையா ஒரு நோயாளியோட உயிரை பலி வாங்கினதுக்கு அப்புறம் இந்த கேஸ் வேகமான திருப்பு முனையை சந்திச்சது. ஜனவரி 9, 2020ல மர்மமான வைரஸ் அந்த மார்க்கெட்க்கு வழக்கமான வாடிக்கையாளரா இருந்த 61 வயசான ஒரு பெரியவரோட உயிரை பலி வாங்கிடுச்சு. ஆரம்ப கட்ட விசாரணையில கிடைச்ச தகவல் என்னன்னா, அப்ப அவங்க கிட்ட வந்திருந்த குறைவான அளவிலான கேசஸ்ல பெரும்பாலானவங்க வைல்ட் லைஃப் ட்ரேட் நடந்துகிட்டு இருந்த அந்த மார்க்கெட்ல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பகுதியோட ஏதோ ஒரு வகையில சம்பந்தப்பட்டவங்களா இருந்தாங்க. இந்த மாதிரியான தகவல்கள்ல இருந்து வைல்ட் லைஃப் மூலமா தான் இந்த நோய் பரவ தொடங்கின மாதிரி தான் தெரியுது. ஒருவேளை அது இன்டர் ஸ்பீசிஸாவும் கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஏன்னா இந்த விலங்குகள் எல்லாம் கூண்டுகள்ல பக்கத்துல அடைச்சு வைக்கப்பட்டிருக்கும். இந்த மாதிரி சூழ்நிலையில அந்த வைரஸால ஒரு இனத்துல இருந்து இன்னொரு இனத்துக்கு பரவ முடிஞ்சிருக்கும். அப்புறம் ஏதோ ஒரு விதத்துல ஸ்பீசிஸ் பேரியரை எல்லாம் தாண்டி எப்படியோ அதுங்க மனிதர்களுக்கும் பரவ ஆரம்பிச்சிருக்கணும். டிசம்பர் 31ஆம் தேதி சைனா வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு வூஹான்ல ஒரு மர்மமான வைரஸ் பரவறத தெரிவிச்சாங்க. ஜனவரி 29ஆம் தேதி WHO இந்த தொற்று நோய் ஒரு உலகளாவிய அவசர நிலைன்னு அறிவிக்கிறதுக்குள்ள அந்த வைரஸ் சைனாவோட 31 மாகாணங்கள்லயும் ஏசியா, யூரோப் மற்றும் நார்த் அமெரிக்கால இருக்கிற 25 நாடுகளுக்கும் மேல பரவி இருந்தது. இந்த கதையை கேட்கும் போதும் இதையெல்லாம் பார்க்கும் போதும் எங்களுக்கு டேஜாவு மாதிரி தெரிஞ்சது. ஏன்னா கிட்டத்தட்ட இந்த பாதிப்பும் 2003ல ஏற்பட்ட சார்ஸ் மாதிரியே தான் இருந்தது. அதை நிரூபிக்கிற விதமா நிறைய கேசஸ் வர தொடங்குச்சு. அப்புறம் திடீர்னு பெரிய அளவுல அது பரவுச்சு. 2019 நாவல் கொரோனா வைரஸ் அவுட் பிரேக் கிட்டத்தட்ட 2003ல ஏற்பட்ட சார்ஸ் தொற்று நோய் மாதிரியே இருந்தது. சார்ஸ் அந்த பகுதியில பரவின அந்த சமயத்துல 8000 பேர் அதால பாதிக்கப்பட்டாங்க. அதுல 774 பேரோட உயிரை அது பலி வாங்கிடுச்சு. முதலா அது கண்டுபிடிக்கப்பட்டப்போ சீன சுகாதார அதிகாரிகள் அது ஆபத்தான சார்ஸ் வைரஸ்ங்கிறத மறுத்தாங்க. அதாவது 2002ல ஏற்பட்ட சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம். அடுத்தடுத்த கண்டுபிடிப்புகள் சமீபத்திய அவுட் பிரேக்குக்கு ஒரு கொரோனா வைரஸ் தான் காரணம்னு வெளிப்படுத்தி இருக்கு. இதுக்கும் சார்ஸ் கொரோனா வைரஸுக்கும் 76% மரபணு ஒற்றுமை இருக்கு. ஒரே வித்தியாசம், சார்ஸோட ஒப்பிடும் போது இது ஆபத்து குறைவானதா தெரியுது, ஆனா அதிகமா பரவக்கூடியது. இதுவரைக்கும் அந்த வைரஸால பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நபர் மூலமாவும் குறைஞ்சது 3ல இருந்து 4 நபர் வரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்கலான்னு எங்களுக்கு தோணுது. அதனால ஒரு 6000 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா இன்னும் குறைஞ்சது ஒரு 20,000ல இருந்து 30,000 பாதிக்கப்பட்டவங்க வெளியில இருக்கலாம். இது ரொம்பவே ஒரு கன்சர்வேட்டிவான ஒரு எஸ்டிமேட் தான். ஏன்னா இந்த கவுண்ட் இதை விட இன்னும் அதிகமா இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. 2019 நாவல் கொரோனா வைரஸ் ரொம்பவே அன்யூஷுவல் ஆனது. ஏன்னா நம்ம 2 பேருக்கும் இடையில அது ரொம்ப சுலபமா பரவும். ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவுது. பக்கத்துல நெருங்கறதாலேயோ பேசுறதாலேயோ கூட இந்த இன்ஃபெக்ஷன் பரவ வாய்ப்பு இருக்கு. இது சார்ஸ் மாதிரி இல்ல. ஆரம்ப கட்ட ஆராய்ச்சிகள்ல இந்த வைரஸோட இன்குபேஷன் பீரியட், அதாவது அந்த வைரஸ் தொற்றால பாதிக்கப்பட்டதுல இருந்து அதுக்கான அறிகுறிகள் வெளிப்படுறதுக்கு 5ல இருந்து 7 நாட்கள் ஆகலாம்னு தெரிய வந்திருக்கு. அதனால பேஷண்ட்ஸ் இல்ல அந்த வைரஸோட கேரியர்ஸ் எந்த விதமான அறிகுறியையும் வெளியே காட்டாம மத்தவங்கள பாதிக்கலாம். அவங்க உடல்நிலை சரியில்லாம இருக்கிறாங்கிறதுக்கு எந்த அறிகுறியும் தெரியாது. ஆரம்பத்துல ஏசிம்டமேட்டிக் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மைல்டு இன்ஃபெக்ஷன்ஸ் உருவாச்சு. இப்போ என்னன்னா இன்குபேஷன் பீரியட்ல இருக்கும்போதே கூட அவங்களால மத்தவங்க பாதிக்கப்படலாம்னு சொல்றாங்க. சார்ஸோட விஷயத்துல நிலைமையே வேற. அந்த தொற்று நோய் பரவுற விகிதம் ரொம்ப குறைவா இருந்தது. இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் லியாங் ஹோ நாம்க்கு இந்த ஆபத்தான வைரஸை பத்தி நல்லா தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவரே சார்ஸ் நோயால பாதிக்கப்பட்டிருந்தாரு. 2003ல ஹாங்காங்ல இருந்து சிங்கப்பூருக்கு வந்த ஒரு பெண் நோயாளிக்கு சிகிச்சை கொடுக்கும்போது அவரும் அந்த வைரஸால பாதிக்கப்பட்டாரு. சார்ஸ் பேஷண்ட்ஸை எடுத்துக்கிட்டா அந்த நோயோட 2வது பகுதி, அதாவது நோய் தாக்குதலோட முதல் 7 நாட்களுக்கு அப்புறம் இன்ஃபெக்ஷன் பரவுறது குறைஞ்சிரும். சிம்பிளா சொல்லணும்னா, நான் அதால பாதிக்கப்பட்டேன்னா முதல் 7 நாட்கள் என்னை தனிமைப்படுத்திக்க முடிஞ்சதுன்னா அந்த வைரஸ் என்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவறத என்னால தடுக்க முடியும். ஆனா 2019 நோவல் கொரோனா வைரஸ் ரொம்ப வித்தியாசமானது. எந்த சிம்டம்ஸும் இல்லாதவங்க கிட்டையும் அந்த வைரஸை பார்க்க முடிஞ்சது.
ஏசிம்டமேட்டிக் இண்டிவிஜுவல்ஸ், அதாவது எந்த விதமான அறிகுறிகளும் இல்லாத ஒரு நபர்கிட்ட இருந்து இந்த நோய் இன்னொருத்தருக்கு பரவறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சைனாவோட ஹெல்த் மினிஸ்டரே அறிவிச்சிருக்காரு. நாம அறிகுறிகள் வெளிப்படுறதுக்கு 7 நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. ஏன்னா அந்த நோய் வெளிப்படுறதுக்கு முன்னாடியே அந்த நோய் பரவ தொடங்கி இருக்கலாம். இதனாலதான் இந்த வைரஸால ரொம்ப வேகமா பல பகுதிகளில் இருக்கிற மக்களுக்கு இடையில ரொம்ப சுலபமா பரவ முடியுது. அதனாலதான் இந்த தொற்று நோயோட எண்ணிக்கை நம்ப முடியாத அளவுக்கு ரொம்ப அதிகமா காணப்படுது. கொரோனா வைரஸஸ பல வகையான விலங்குகள் இனங்கள்ல பார்க்க முடியும். உதாரணத்துக்கு ஒட்டகங்கள், கால்நடைகள், சிவட் கேட்ஸ் மற்றும் வௌவால்கள். சில சமயங்கள்ல இந்த வைரஸ் ஸ்ட்ரெயின்ஸ் மியூட்டேட் ஆகி விலங்குகள்ல இருந்தும் மனிதர்களுக்கும் பரவறதுண்டு. 2002 பரவன சார்ஸ்ல இந்த விஷயம் தெளிவா தெரிஞ்சிருக்கு. 2012 பரவன மெர்ஸ் அல்லது மிடில் ஈஸ்ட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோமும், அப்புறம் 2019 நாவல் கொரோனா வைரஸ். வூஹான்ல இப்ப மூடப்பட்டிருக்கிற அந்த சீஃபுட் மார்க்கெட் தான் இந்த அவுட் பிரேக் முதலா உருவான இடமா சந்தேகிக்கப்படுது. அது மட்டும் இல்லாம அந்த வனவிலங்குகள் சட்டப்பூர்வமாகவும் சட்ட விரோதமாகவும் விற்பனை செஞ்சதோட அதோட இறைச்சிகளை சாப்பிடவும் செஞ்சிருக்காங்க. அங்க இருக்கிற கூண்டுகளை மாத்தவே மாட்டாங்க. அதுல இருக்கிற கழிவுகளும் அங்கேயே தான் இருக்கும். இது மூலமா ஒரு அல்டிமேட் வைரஸ அவங்க பிரீட் பண்றாங்க. என்னைக்காவது ஒரு நாள் அங்க இருக்கிற அனிமல்ஸ்க்கெல்லாம் ஏத்த மாதிரி அது அடாப்ட் ஆகும். அதே மாதிரி அங்க தொடர்ந்து கான்டாக்ட்ல வர மனிதர்களுக்கு ஏத்த மாதிரி அது அடாப்ட் ஆகும். மனிதர்களோட ரிசெப்டர் நல்லா ஃபிட் ஆகும்போது அந்த இடத்துல ஒரு நாள் சரியான மியூட்டேஷன் நடக்கிறதோட ஒருத்தர் மூலமா இன்னொருத்தருக்கு கொஞ்சம் கொஞ்சமா பரவ தொடங்கும். ஆனா எக்ஸாக்டா அது எந்த அனிமல்ல இருந்து ஸ்ப்ரெட் ஆச்சு, எது அதுக்கான ரிசர்வாயரா இருந்தது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு கண்டிப்பா கொஞ்ச நாள் ஆகும். ஏன்னா சார்ஸ் விஷயத்திலையும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட 10 மாதங்கள் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால இதுக்கும் அதே மாதிரி நேரம் தேவைப்படும். இங்க நிலைமை ரொம்ப வேகமா எவால்வ் ஆயிட்டு இருக்கு. அந்த வைரஸ் தொடர்ந்து வலுவடையுது. தொற்று நோயுடைய எண்ணிக்கை உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம சைக்கலாஜிக்கலா ப்ரிப்பேர் ஆகணும். ஏன்னா இது சாஸை விட மோசமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சாதாரண மக்கள் இதை எப்படி எடுத்துக்கிறாங்க? ஃப்ரண்ட் லைன்ல இருக்கிற ஹெல்த் ஒர்க்கர்ஸ் எப்படி சமாளிக்கிறாங்க? அன்னைக்கு ஷிஃப்ட்ல இருந்த நர்ஸ் யாருமே எதுவும் குடிக்கவும் இல்ல, சாப்பிடவும் இல்ல. இந்த விஷயத்தை பத்தி கேள்விப்பட்டதும் எனக்கு ரொம்ப கவலையா இருந்தது. காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு நியூஸ பார்த்ததும் வூஹான் லாக்டவுனை பத்தி சொன்னாங்க. உடனடியா நான் என்னோட அம்மாவுக்கு கால் பண்ணேன். அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சதும் என்னால அழுகையை நிறுத்தவே முடியல. 2020 ஜனவரி மாசம் பாதி கடந்திருந்த நிலையில சைனால நாவல் கொரோனா வைரஸால பாதிக்கப்பட்டதா அறியப்பட்ட கேஸோட எண்ணிக்கை அதிகரிக்க தொடங்கிடுச்சு. இந்த ஆபத்தான வைரஸால பாதிக்கப்பட்டிருக்கலாம்னு சந்தேகிக்கப்படுற நபரை சமாளிக்க மருத்துவமனைகள் பெரிதும் சிரமப்பட்டுச்சு. காய்ச்சல் மற்றும் மூச்சு திணறலோட இருந்த நோயாளிகளோட எண்ணிக்கை ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருந்ததுனால மருத்துவ வசதிகளுக்கும் தட்டுப்பாடு ஏற்பட ஆரம்பிச்சது. ஒரு நர்ஸ்ன்ற முறையில எங்களுக்கும் நிறைய கடமைகள் இருக்கு. அதனால எங்களால அதை உதறி தள்ளிட்டு போக முடியாது. அன்னைக்கு ஷிஃப்ட்ல இருந்த எல்லா ஸ்டாஃப்ஸுமே எதையும் சாப்பிடவும் இல்ல, எதையும் குடிக்கவும் இல்ல. எல்லா மெடிக்கல் ஸ்டாஃபும் அவங்களுடைய சைனீஸ் நியூ இயர் லீவை கேன்சல் பண்ணிட்டு ஒவ்வொரு நாளும் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு 10ல இருந்து 12 மணி நேரத்துக்கு மேல நான் வேலை செய்யறேன். ஆனா டாக்டர்ஸ்க்கு அது ஒரு பெரிய பிரச்சனை இல்ல. நாங்க இந்த மாதிரி வேலை செஞ்சு பழகிட்டோம். இந்த நேரத்துல நாவல் கொரோனா வைரஸ் அது பரவ தொடங்கின மைய புள்ளியில இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கிற பெரிய சைனீஸ் சிட்டிஸ்க்கு பரவ தொடங்கிடுச்சு. வடக்குல இருக்கிற பெய்ஜிங்ல இருந்து தெற்குல இருக்கிற ஷென்ஜன் வரைக்கும் பரவிடுச்சு. ஜோ சுவே சுவாங் ஷென்ஜன்ல இருக்கிற ஒரு பீடியாட்ரிக் வார்டுல சீனியர் நர்ஸா இருக்காங்க. இந்த பெரிய அவுட் பிரேக்க பத்தி அவங்க எச்சரிக்கப்பட்ட உடனேயே இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் டிபார்ட்மெண்ட்ல அவங்க வாலண்டியரா சைன் பண்ணாங்க. இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸை கையாள அவங்க பயிற்சி எடுத்துக்கலைனாலும் கூட அவங்க ஒரு பெரிய குறிக்கோளை நோக்கி அடியெடுத்து வச்சாங்க. மருத்துவ உதவியை நாடுறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருந்ததால அவங்களோட கொலீக்ஸ்க்கு அவங்க உதவ வேண்டிய கட்டாயத்துல இருந்தாங்க. அந்த சமயத்துல ஃபீவர் கிளினிக்ல வெறும் 3 நர்ஸ் மட்டும்தான் அங்க இருந்தாங்க. அதனால
அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்த மத்த நர்சஸோட உதவியும் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. சைனீஸ் நியூ இயர்க்கு சில நாட்களுக்கு முன்னாடி தான் அவங்களுக்கு இந்த வைரஸ் அவுட் பிரேக்கை பத்தி தெரிய வந்திருக்கு. ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்ல பலர் ஏற்கனவே லீவ்ல போயிருந்தாங்க. இதுவும் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸோட பற்றாக்குறைக்கு காரணமா இருந்தது. ஏற்கனவே சூழ்நிலை ரொம்ப வேகமா மோசமாயிட்டு இருந்த நிலைமையில அங்க ஒரு பெரும் குழப்பம் வெளிப்பட தொடங்கி இருந்தது. சைனீஸ் நியூ இயரோட முதல் நாள் இங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்க முகத்துல கவலையும் இருந்தது. நான் அன்னைக்கு காலையில 8 மணில இருந்து 4 மணி வரைக்கும் டியூட்டில இருந்தேன். அன்னைக்கு மட்டும் 100க்கும் அதிகமானவங்க இங்க வந்திருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே மெடிக்கல் அட்டென்ஷன் தேவைப்படல. ஆனாலும் அப்படி இங்க வந்த பேஷண்ட்ஸ்ல 80 பேர் டாக்டரை பார்த்தே ஆகணும்னு சொன்னாங்க. அவங்கள சில பேருக்கு எந்த ஒரு சிம்டம்ஸும் இல்லனா கூட ஆனாலும் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தாங்க. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த வைரஸால நாமளும் எங்க தாக்கப்பட்டிருப்போன்ற பயம் தான் அவங்களுக்கு. அவங்க டிராவல் பண்ற பஸ்லயோ இல்ல அவங்க டிராவல் பண்ற ட்ரெயின்லயோ பாதிக்கப்பட்ட யாராவது ஒருத்தர் இருந்திருந்தா அவங்க அந்த வைரஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆயிருக்கலான்னு அவங்க நினைச்சாங்க. அதனாலதான் அவங்க செக் பண்ணி சொன்னாங்க. ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்த ரிசோர்சஸ் எல்லாமே ஓவர்வெல்ம்டா இருந்தது. சைனாலையும் ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் என்ன நடக்குதுங்கிற நிறைய வீடியோவை சோஷியல் மீடியால ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஒரு ஹெல்த் கேர் ஒர்க்கருங்கிற முறையில் சைனால இருக்கிற ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ்க்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில இருக்காங்க. அவங்களோட முகங்கள்ல தெரிகிற களைப்பையும் சோர்வையும் பார்க்கும்போது அதை கடந்து போறது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. வைரஸால பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தைய அவங்க பெற்றோர் கிட்ட இருந்து பிரிக்க வேண்டியிருந்தது. ஜோ இந்த மாதிரி உணர்ச்சிகரமான கஷ்டமான தருணங்களை சந்திச்சாங்க. ஆனா அந்த பெற்றோரோட பாதுகாப்புக்காக அவங்க உறுதியான முடிவு எடுக்க வேண்டி இருந்துச்சு. இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு குழந்தைய அட்மிட் பண்ணிருந்தாங்க. அந்த குழந்தையோட அப்பா அம்மா அப்பதான் ஊஹான்ல இருந்து வந்திருந்தாங்க. அவங்க 2 பேர்கிட்டயும் எந்த விதமான சிம்டம்ஸுமே கிடையாது. ஆனா அவங்க அந்த குழந்தைய இங்க கூட்டிட்டு வரும்போது குழந்தைக்கு ஃபீவர் இருந்தது. இங்க நிலைமை ஏற்கனவே மோசமா இருந்ததுனால குழந்தைக்கும் ஃபீவர் இருக்கிறதுனால நாங்க பேரண்ட்ஸ கூட இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டோம். ஏன்னா அவங்களும் இதனால பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. அதுக்கப்புறமா நாங்க அந்த குழந்தையோட பாட்டிய மட்டும்தான் அலோவ் பண்ணோம். அவங்க மட்டும்தான் இங்க இருந்து அந்த குழந்தையையும் பாத்துக்கிட்டாங்க. ஆனா அந்த பேரண்ட்ஸ் ரொம்ப கவலைப்பட்டாங்க. இங்க நிலைமை ரொம்ப மோசமா இருந்ததுனால எங்களுக்கும் வேற வழி தெரியல. அந்த குழந்தையையும் பேரண்ட்ஸையும் பிரிக்கிறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. ஆனாலும் அவங்களோட பாதுகாப்புக்காக நாங்க இதை செஞ்சுதான் ஆகணும். ஜனவரி 20ஆம் தேதி வைரஸ் அவுட் பிரேக்க அதிகாரிகள் கையாண்ட விதத்துல ஒரு பெரிய திருப்புமுனை ஏற்பட்டது. வைரஸ் முதல்ல வெளிப்பட்டதுல இருந்து பல வாரங்களுக்கு அப்புறம் சீன அதிகாரிகள் இந்த மர்மமான வைரஸ் அனிமல் வெக்டரோட கட்டுப்படுத்தப்பட்டதா அறிவிச்சாங்க. ஆனா அதே நாள்ல சைனாவோட புகழ்பெற்ற மதிப்புமிக்க எபிடெமியாலஜிஸ்ட் டாக்டர் ஜங் நான்ஷான் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தினாரு. ஒரு டிவி இன்டர்வியூல இந்த ஆபத்தான கொரோனா வைரஸ் மனிதர்கள் கிட்ட இருந்து மனிதர்களுக்கு பரவறத அவர் உறுதிப்படுத்தினாரு. அவுட் பிரேக்க சைனா கையாண்ட விதத்தை இது பெரிய அளவுல மாத்துச்சு. இதுவரைக்கும் எடுக்கப்படாத ஒரு தைரியமான முடிவை எடுத்தாங்க. சைனாவே 1,10,00,000 பேர் இருக்கிற வூஹான் நகரத்தை தனிமைப்படுத்த முடிவு பண்ணுச்சு. அந்த நகரத்துக்கு போக வேண்டிய எல்லா சாலைகளும் மூடப்பட்டுச்சு. அதோட பொது போக்குவரத்தும் நிறுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் இந்த லாக்டவுன் கிட்டத்தட்ட 6 கோடி பேர் இருக்கிற ஹூபை மாகாணம் வரைக்கும் விரிவுபடுத்தப்பட்டுச்சு. சைனீஸ் கவர்மெண்ட் குறைஞ்சது அந்த ப்ராவின்ஸுடைய இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோவை கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க. சைனாவுக்குள்ளேயே வெளியே டிராவல் பண்றத தடை செய்யப்பட்டதால மக்களுடைய நடமாட்டத்தை கட்டுப்படுத்த உதவுச்சு. அதோட சைனீஸ் நியூ இயருக்கான லீவையும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு தொற்றுநோய் பரவுற சமயத்துல மாஸ் ஹிஸ்டீரியாவால பெரிய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால தகவல்களை முன்னாடியே பகிர்ந்துகிட்டு இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இது அவங்களால சைனால மட்டும்தான் பண்ண முடியும். இன்னமும் வூஹானை சேர்ந்த பலரும் அந்த சிட்டில மாட்டிக்கிட்ட அவங்க நேசத்துக்குரியவங்களுக்கு என்னாச்சோன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. 22 வயசான லிவ்யூ யானோ அவங்கள ஒருத்தர். அவங்க கடந்த 1 வருஷமா பெய்ஜிங்ல வேலை செய்யறாங்க. நியூ இயரை அவங்க குடும்பத்தோட கொண்டாடுறதுக்காக வூஹானுக்கு போக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த வைரஸ் மனிதர்கள் கிட்ட இருந்து மனிதர்களுக்கு பரவறதுக்கான ஆதாரம் உறுதி செய்யப்பட்ட செய்தி வெளியானதும் அவங்க வீட்டுக்கு போற திட்டம் தோல்வி அடைஞ்சது. அவங்களோட அம்மா அவங்களுக்கு கால் பண்ணி வூஹானுக்கு வரவேணாம்னு சொன்னப்போ அவங்க மனசுடைஞ்சு போயிட்டாங்க.
குடும்பத்தை விட்டு ஒரு வருஷம் பிரிஞ்சு இருந்ததுக்கு அப்புறம் நியூ இயர்க்காக அவங்க வீட்டுக்கு போறத ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இது மனிதர்கள் கிட்ட இருந்து மனிதர்களுக்கு பரவலான டாக்டர் ஜுவாங் நான்ஷன் டிவி இன்டர்வியூல சொன்னதுக்கு அப்புறம் என் அம்மா கால் பண்ணதை என்னால மறக்க முடியாது. அதுக்கப்புறம் அவங்க என்ன அங்க வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப குழப்பமாவும் எந்த முடிவும் எடுக்க முடியாமலும் இருந்தது. கடைசியா பெய்ஜிங்ல இருக்கலாம்னு நான் முடிவு பண்ணேன். நான் ஜனவரி 29 ஊஹான்ல இருந்திருக்கணும். ஆனா அதுல நிறைய ரிஸ்க் இருக்கிறதா என்னோட அம்மா நினைச்சாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வெதரால எனக்கு ஏற்கனவே கொஞ்சம் கோல்டும் இருந்தது. அதனால பெய்ஜிங்ல இருக்கிறது தான் பாதுகாப்புன்னு நான் முடிவு பண்ணேன். ஆரம்பத்துல நான் பெய்ஜிங்ல இருக்கணுங்கிற எண்ணம் எனக்கு இல்ல, ஊஹானுக்கு போலான்னு நினைச்சேன். ஆனா என்னோட ஃபேமிலி நான் பெய்ஜிங்ல இருக்கிறதா சேஃப்னு இன்சிஸ்ட் பண்ணாங்க. அதனால நாங்க போகல. நியூ இயர் சமயத்துல அவங்க பெய்ஜிங்ல தனியாவே இருந்தாங்க. ஆனா அவங்க பெற்றோரோட பாதுகாப்பை நினைச்சு அவங்க கவலைப்பட்டுக்கிட்டே இருந்ததுனால அவங்களால நிம்மதியா இருக்க முடியல. அவங்களோட ஒரு நாளைக்கு 2 வீடியோ சாட்ஸ் ஆவது பண்ணுவேன். மத்தியானம் ஒரு தடவையும் ராத்திரி ஒரு தடவையும் நான் சாப்பிடும்போது அவங்களோட பேசுவேன். அவங்க சாப்பிட்டாங்களா, எப்படி இருக்காங்க, என்ன பண்றாங்க, வெளியே போய் நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்தாங்களான்னு அவங்க கிட்ட கேட்பேன். ஒரு நாள் காலையில 4 மணிக்கு ஒரு கெட்ட கனவு வந்து நான் எந்திரிச்சிட்டேன். என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது, ரொம்பவே கவலைப்பட்டேன். அதோட எந்திரிச்சதும் குவாரண்டைன் நியூஸ பார்த்ததுக்கு அப்புறம் நான் உடனே என்னோட அம்மாவுக்கு கால் பண்ணி பேசினேன். அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்ச உடனே எனக்கு ரொம்ப அழுக வந்துருச்சு. என்னால என்ன கட்டுப்படுத்திக்கவே முடியல. எனக்கு ரொம்ப கவலையா இருந்ததுனால நான் அழுதுகிட்டே இருந்தேன். தொற்று நோயோட தாக்கம் ரொம்ப அதிகமா இருந்ததாலதான் அந்த சிட்டியவே லாக்டவுன் பண்ணிருக்காங்க. அந்த சமயத்துல எங்க அம்மா கிட்ட அடுத்து என்ன பண்ண போறீங்க, உங்களுக்கு தேவையானதெல்லாம் இருக்கான்னு கேட்டேன். அதோட சில பேர் அங்க இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணதான் ஆன்லைன்ல படிச்சேன். ஆனா என்னோட அம்மா அங்கேயே இருக்க போறதா சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு லாக்டவுன் பண்றதுக்கு முன்னாடி அந்த நோய் பரவுற விகிதத்தை பத்தி தெரியாம இருந்தது. ரொம்ப வேகமா பரவுச்சு. ரெண்டாவது, நிறைய பேர் ரொம்ப உடம்பு சரியில்லாம போனாங்க. அதோட சைனீஸ் நியூ இயர் ஃபெஸ்டிவிட்டிக்காக ஊஹானை விட்டு வெளியே போறதா இருந்தாங்க. ஒருவேளை அவங்க அப்படி போயிருந்தாங்கன்னா இந்த நோய் தொற்று இன்னும் அதிகமாயிருக்கும். அதனால சைனீஸ் கவர்மெண்ட் எடுத்தது சரியான முடிவு தான். அப்படிதான் செஞ்சு ஆகணும். இது பார்க்கறதுக்கு இரக்கமே இல்லாத, கற்பனை செய்ய முடியாத செயலா உங்களுக்கு தெரியலாம். ஆனா இதுதான் சரியான முடிவு. 2002ல சார்ஸ் நோய் தாக்குனப்போ இந்த வைரஸ் எந்த அளவுக்கு ஆபத்தானது, எவ்வளவு வேகமா பரவக்கூடியதுன்னு இந்த உலகத்துக்கு தெரியாம இருந்தது. இன்னைக்கு 2019 நாவல் கொரோனா வைரஸோட வேகமான பரவலும் அதே அளவுக்கு ஆபத்தானதா தெரியுது. 2019 டிசம்பர் 31 வூஹான்ல ஒரு மர்மமான வைரஸ் பரவிக்கிட்டு இருக்கலாம்னு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் எச்சரிக்கை செய்யப்பட்ட சில நாட்களுக்கு அப்புறம் பல நாடுகள் அவங்க நாட்டுல வைரஸ் பரவுறதை தடுக்கிறதுக்காக பாதுகாப்பு நடவடிக்கையை எடுக்க ஆரம்பிச்சாங்க. உதாரணத்துக்கு சிங்கப்பூர்ல வூஹான்ல இருந்து வரக்கூடிய எல்லா பயணிகளையும் ஏர்போர்ட்ல தெர்மல் ஸ்கிரீனிங்ஸ்க்கு உட்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் எல்லா சைனீஸ் விசிட்டர்ஸ், சைனாக்கு டிராவல் பண்ண ஃபாரினர்ஸ்னு எல்லாருக்குமே தடை விதிக்கப்பட்டது. இன்னைக்கு கிட்டத்தட்ட எல்லா கண்டங்கள்லயுமே பல நாடுகள் சைனால இருந்து வரக்கூடிய ஃபிளைட்டையும் ஃபாரின் விசிட்டர்ஸையும் தடுக்கிறதுக்காக இதே மாதிரி பல நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஏன்னா சைனாக்கு வெளியே பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. 25க்கும் மேற்பட்ட மத்த நாடுகள்லயும் டெரிட்டரிஸ்லயும் 45,000க்கும் அதிகமான நாவல் கொரோனா வைரஸ் கேசஸ் இருக்கிறதா உறுதி செய்யப்பட்டிருக்கு. நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதுல முக்கியமான பிரச்சனைன்னா அது குளோபல் டிராவல். ஏன்னா நீங்க சைனால இருந்து வரக்கூடியவங்களுக்கு தடை விதிச்சிருந்தாலும் கூட சைனாக்கு வெளியிலயும் ஏற்கனவே நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க தொடர்ந்து எல்லா இடங்களுக்கும் டிராவல் பண்றாங்க. அதனால இப்பவும் நாம வல்னரபிளா தான் இருக்கோம். இதனால உலகம் முழுக்க ஏசிம்டமேட்டிக் பீப்புளோட எண்ணிக்கை அதிகரிக்க போகுது. அவங்க கிட்ட எந்த சிம்டம்ஸும் தெரியாது. ஆனா அதே நேரம் அவங்களால அது பரவுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அது எப்படி இன்ஃபெக்ட் ஆகுது, எப்படி பரவுதுங்கிறது நமக்கு இன்னும் தெரியாது. சார்ஸோட வேதனையான நினைவுகள் 2 ஏஷியன் சிட்டிஸ்ல அடையாளத்தை விட்டுட்டு போயிருக்கு. ஹாங்காங் அப்புறம் சிங்கப்பூர். மெயின்லேண்ட் சைனாக்கு வெளியில ரெஸ்பிரேட்டரி இல்னஸால இந்த 2 இடங்களுமே அதிகமா பாதிக்கப்பட்டது. ஹாங்காங்ல 299 பேரும், சிங்கப்பூர்ல 33 பேரும் இறந்தாங்க. ஆனா இந்த வேதனையான அனுபவம் அந்த பகுதியில இந்த புது ஆபத்தான வைரஸை திறன்பட சமாளிக்க உதவி இருக்கு. ஹாங்காங்கை சேர்ந்தவங்க ரொம்ப அற்புதமானவங்க. ஹாங்காங் நர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்க்கு என்ன செய்யணும்னு தெரியும். அவங்க கொஞ்சம் கூட தயங்காம ஸ்கூல்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணாங்க, அவசர நிலையை டிக்ளேர் பண்ணாங்க, தனிநபர்களை லாக்டவுன் பண்ணாங்க.
அதே மாதிரி சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். சார்ஸ் மாதிரியான வைரஸ்க்காக நாங்க ஆனுவல் ட்ரில்ஸை நடத்திக்கிட்டு இருக்கோம். கடந்த 16 வருஷங்களா நாங்க இதுக்காக தயாராயிட்டு இருக்கோம். அதனால இந்த 2019 நாவல் கரோனா வைரஸை சமாளிக்கிறதுக்கு தயாரா இருக்கோன்னு தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி விஷயத்துக்காகவே புக்ஸும் புரோட்டோகால்ஸும் உருவாக்கப்பட்டிருக்கு. இது நடந்தா என்ன பண்ணணும், அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும், குவாரண்டைன் ஏரியாஸ் எந்த இடத்துலலாம் இருக்கு, எங்க மக்கள் ஓய்வெடுக்கணும், எங்க நமக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டஃப் கிடைக்கும், ஸ்கூல்ஸை க்ளோஸ் பண்ணும்போது என்ன ஆகும், யாராலையும் வேலை செய்ய முடியலன்னா என்ன பண்றது, எங்க இருந்து எக்ஸ்ட்ரா மேன் பவரை கொண்டு வர்றது, இந்த மாதிரி எல்லா கேள்விகளுக்குமே இந்த அவுட் பிரேக் வர்றதுக்கு முன்னாடியே நாங்க பதிலை உருவாக்கிட்டோம். டாக்டர் யூ ஜிசியன் ஷென்ஜன்ல இருக்கிற யூனியன் ஹாஸ்பிட்டலோட இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் டிபார்ட்மெண்டோட சீஃப் பிசிஷியனா இருக்காரு. இந்த மர்மமான வைரஸை பத்தி கேள்விப்பட்டதும் அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்திருக்கு. என்னோட கொலீக்ஸும் நானும் ஆபீஸ்ல இருந்த சமயத்துல இந்த அவுட் பிரேக்கை பத்தி வீசாட்ல நாங்க படிச்சோம். எங்களுக்கு அது ஆச்சரியமா இருந்தது. அந்த நேரத்துல இது வெறும் இன்னொரு இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸா இருக்குன்னு தான் நான் நினைச்சேன். இந்த அளவுக்கு அது பரவும்னு தெரியாது. அதுக்கப்புறம் அவர் ஹாஸ்பிட்டல்ல ஒரு எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீமை உருவாக்குனாரு. மத்த டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்து வாலண்டியர் பண்ண கொலீக்ஸையும் அவர் அதுல சேர்த்துக்கிட்டாரு. இங்க உருவாக்கப்பட்டிருக்கிற ரெஸ்பான்ஸ் டீம்ல நான் ஒரு மெம்பர். அது மட்டும் இல்லாம அதோட ஆர்கனைசரும் நான் தான். இந்த மாதிரி ஒரு தொற்று நோயை சமாளிக்கிறதுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் அண்ட் ஃபீவர் டிபார்ட்மெண்ட்டை மட்டுமே நம்பி இருந்தா அது பத்தாது. டாக்டர் யூவோட இன்னொரு புதுமையான யுக்தி ஒரு டெலிமெடிசின் யூனிட்டை உருவாக்குறது. உண்மையிலேயே நோய்வாய்ப்பட்டிருக்காங்களா இல்லையான்னு தெரியாதவங்களுக்கு முக்கியமான தகவல்களை கொடுக்கறது தான் இந்த டீமோட யோசனை. அதிகரிச்சுக்கிட்டு வர அட்மிஷன்ஸோட எண்ணிக்கையால கஷ்டப்படுற ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃபோட வேலை பளுவையும் இது குறைக்கும். இப்ப இருக்கிற டிமாண்ட்ஸை ஃபாலோ பண்ணி நாங்க ஒரு ஆன்லைன் இன்ஃபர்மேஷன் பிளாட்ஃபார்மை உருவாக்கி இருக்கோம். இந்த ஆன்லைன் சர்வீஸ் மூலமா எங்களோட பேஷண்ட்ஸ்க்கு பெட்டரா எங்களால சர்வ் பண்ண முடியும். நேத்து மட்டும் எங்களை 1600 பேர் கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த புது ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் பேஷண்ட்ஸுக்கும் கன்வீனியன்ட்டா இருக்கு. புது கரோனா வைரஸை பத்தி மக்களுக்கு இருக்கிற கவலைகளை போக்குறதுக்கு இது எங்களுக்கு உதவும். இந்த கொரோனா வைரஸ் அவுட் பிரேக் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எங்களுடைய ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய பேஷண்ட்ஸ் வரத எங்களால பார்க்க முடியுது. இதனால எங்க வேலை செய்யற டாக்டர்ஸ் எல்லாரும் அதிக அளவிலான அழுத்தத்துக்கு உள்ளாகுறாங்க. சிச்சுவேஷன் இந்த அளவுக்கு மோசமா இருக்கிறதுனால தான் இந்த பிளாட்ஃபார்மை நாங்க வேகமா உருவாக்கி லான்ச் பண்ணிருக்கோம். இந்த தொற்றுநோய் பத்தின தகவல்களை இந்த பிளாட்ஃபார்ம் மூலமா மக்களால தெரிஞ்சுக்க முடியும். எங்களால ஆன்லைன்லயும் இல்ல மொபைல் போன்ஸ்லயும் அவங்களோட கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியும். போன் எப்பவும் இருக்கிறதால எங்களால எப்ப வேணாலும் பதில் கொடுக்க முடியும். நாங்க டியூட்டில இல்லாத சமயத்திலயோ இல்ல லஞ்ச் டைம்லயோ அவங்களுக்கு பதில் கொடுக்கலாம். உதாரணத்துக்கு நாங்க 6 மணிக்கே வேலையை விட்டு போயிட்டோன்னு வைங்க, எங்க மொபைல் போன்ஸ்ல இருந்து அவங்களுக்கு வீட்ல இருந்தே பதில் கொடுக்கலாம். அந்த மாதிரி பண்றதால அது எல்லாருக்குமே உதவியா இருக்கும். சொல்ல போனா ரீசன்ட் டேஸ்ல நாங்க ராத்திரி 9 மணி இல்லனா 10 மணி வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம். அபிஷியலா கன்சல்டேஷன் ஹவர்ஸ் ராத்திரி 10 மணியோட முடிஞ்சிடும். ஆனா நாங்க ஃப்ரீயா இருக்கிற பட்சத்துல 10 மணிக்கு மேல கூட ரிப்ளை பண்ணுவோம். சில நேரங்கள்ல மிட் நைட் வரைக்கும் கூட நாங்க அவங்களுக்கு ரிப்ளை பண்ணிருக்கோம். ஜோர்ஜ் வே சியோங்கும் சந்தோஷமா உதவி செய்ய தயாரா இருக்காங்க. இந்த புது நிமோனியா மாதிரியான வைரஸால பாதிக்கப்பட்ட பேஷண்ட்ஸை ஹேண்டில் பண்றதுக்கு உதவ இந்த பீடியாட்ரிக் நர்ஸ் எமர்ஜென்சி ட்ரைனிங்க்கு போகவும் முன் வந்திருக்காங்க. ட்ரைனிங் ரொம்ப நல்லா இருந்தது. நான் பீடியாட்ரிக் வார்ட்ல நர்ஸா இருந்தேன். ஆனா இந்த புதுவிதமான நிமோனியாவை பத்தி எனக்கு 8க்கும் அதிகமான ட்ரைனிங்ஸ் கொடுக்கப்பட்டுச்சு. நியூ இயர்ல இருந்து தொடர்ந்து இப்ப வரைக்கும் எனக்கு ட்ரைனிங் கொடுக்கப்பட்டுட்டே தான் இருக்கு. நான் இங்க நடந்த பல ட்ரைனிங் செஷன்ஸை அட்டென்ட் பண்ணிருக்கேன். இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் எந்த விதத்திலையும் பாதிக்கப்பட்டுடக் கூடாதுன்னு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. சிகிச்சை மற்றும் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை அதிகரிக்கிறதுக்காக வூஹான்ல 2 புது ஹாஸ்பிட்டலை உருவாக்குறதோட சைனாவே பல முயற்சிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. இத அவங்க 2 வாரத்துல கட்டி முடிச்சிருக்காங்க. அதிகாரிகள் சைனீஸ் நியூ இயர் விடுமுறை நாட்கள்ல ஆயிரக்கணக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸை வர வச்சு அவங்களோட சம்பளத்தை 2 மடங்கு 3 மடங்கா உயர்த்தி இரவு பகலா வேலை செய்ய வச்சு 2500 பெட்ஸோட இருக்கிற 2 ஹாஸ்பிட்டல்ஸை கட்டி முடிச்சிருக்காங்க. ஆனா சவால்கள் இன்னும் நிறைய இருக்கு. இதை கட்டுப்படுத்துறதுக்கான யுக்திகள்ல முக்கியமானதா இருக்கிறது டாக்டர்ஸால பிரமிட்னு அழைக்கப்படுற ஒன்ன புரிஞ்சுக்கிறதுல இருக்கு.
இந்த பிரமிடோட டிப்ல பாத்தீங்கன்னா அறிகுறிகள் இருக்கிறவங்க இருப்பாங்க. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா குறைவான அறிகுறிகள் வெளிப்படுத்துறவங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஏசிம்டமேட்டிக்கா இருக்கிறவங்க அந்த பிரமிடோட அடியில ஒரு பெரிய சங்கா இருப்பாங்க. எப்படி இந்த நோய் பரவலை தடுக்க போறோங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பெரிய பிரமிட பத்தி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆனா இங்க ஐஸ்பெர்கோட உச்சியில மட்டும் நம்ம கவனத்தை செலுத்தணும்னா கீழே மறைஞ்சிருக்கிற ஆபத்தால நமக்கு பெரிய இழப்பு ஏற்படும். ரிசோர்சஸ் ரொம்ப குறைவா இருக்கும்போது ரொம்பவும் மோசமா பாதிக்கப்பட்டவங்கள தான் ட்ரீட் பண்ணணும்னு மெடிசன் சொல்லி கொடுத்துருக்கு. அந்த மாதிரி இருக்கிறவங்கள அட்மிட் பண்ணுவோம். அவங்க பிரமிடோட டாப்பா இருப்பாங்க. இப்போ நம்ம பார்க்கறது டாப்ல இருந்த 10ல இருந்து 20% பேஷண்ட்ஸை மட்டும்தான். அண்ட் மீதி இருக்கிற 80%ஐயும் நம்மளால பார்க்க முடியல. அவங்கள ட்ரீட் பண்ணல, அவங்கள குவாரண்டைனும் பண்ணல. அதுக்கு பதிலா அவங்கள திரும்பவும் பொது இடங்களுக்கு போக அனுமதிச்சிடுறோம். அங்க அவங்க மூலமா திரும்பவும் மத்தவங்க பாதிக்கப்படலாம். நம்ம கண்ணுக்கு தெரியாத விஷயம் பிரமிடோட பேஸ்ல இன்னும் அதிகமா இருக்கும். இப்போ நாம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த விஷயங்களெல்லாம் விட அது 40 மடங்கு பெருசா இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் அந்த வைரஸ் பரவறதுக்கு முக்கியமான காரணமா இருக்காங்க. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் நாவல் கொரோனா வைரஸ் ஒரு உலகளாவிய அவசர நிலைன்னு அறிவிச்சதுல இருந்து சர்வதேச அளவுல வேகமான நடவடிக்கைகள் எடுக்கப்படுது. ஹூபே மற்றும் வூஹான் மாகாணத்துக்கு போற இல்ல அங்கிருந்து வர்ற எல்லா பிளைட்ஸுமே தடை செய்யப்பட்டிருக்கு. அதோட சைனாக்கு அனாவசிய பயணங்களை தவிர்க்கும்படி குடிமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. சைனால இந்த அவுட் பிரேக்கை கட்டுப்படுத்த முடியாத நிலைமையில இந்தோனேஷியா, பிலிப்பீன்ஸ், ஜப்பான், சவுத் கொரியா, நியூசிலாந்து, பிரான்ஸ், டர்க்கி மற்றும் யுஎஸ் மாதிரியான நாடுகள் அவங்க குடிமக்களை வூஹான் நகரத்துல இருந்து வெளியேற்ற தொடங்கியிருக்காங்க. சமீபத்துல பரவுன இந்த தொற்று நோய்க்கு நம்ம சைனாவை தான் குற்றம் சொல்றதா? 2003ல ஏற்பட்ட சார்ஸ் அவுட் பிரேக்ல அந்த அரசாங்கம் கிட்டத்தட்ட 4 மாசங்களுக்கு அப்புறம் தான் அந்த வைரஸோட தீவிரத்தை இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்துச்சு. தகவல்களை வெளிப்படுத்தலன்னும் அதை மறைக்க முயற்சி பண்ணதாவும் குற்றம் சாட்டப்பட்டுச்சு. இப்போ பரவிக்கிட்டு இருக்கிற தொற்று நோய் விஷயத்துல 2019 டிசம்பர் 8ஆம் தேதி முதல் கேஸ் பதிவானதுல இருந்து 1 மாசத்துக்கு அப்புறம் தான் அரசாங்கம் அதை வெளிப்படுத்தி இருக்கு. ஜனவரி 12ஆம் தேதிக்குள்ளேயே சைனீஸ் சயின்டிஸ்ட் அந்த வைரஸ் சார்ஸ் மாதிரியே இருக்கிற ஒரு புது வகையான கொரோனா வைரஸ்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போதிலிருந்து இந்த அவுட் பிரேக்கை தடுக்கவும் கட்டுப்படுத்தவும் அரசாங்கம் வேகமா செயல்பட்டு இருக்கு. சைனீஸ் கவர்மெண்ட் குறைஞ்சது அந்த ப்ராவின்ஸுடைய இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோவை கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க. சைனாவுக்குள்ளேயே வெளியே டிராவல் பண்றத தடை செய்யப்பட்டதால மக்களுடைய நடமாட்டத்தை கட்டுப்படுத்த உதவுச்சு. அதோட சைனீஸ் நியூ இயர்க்கான லீவையும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் நல்ல விஷயம்தான். இதனால சைனீஸ் கவர்மெண்ட் சில பாசிட்டிவான விஷயங்களை செஞ்சதுக்கான சயின்ஸ் நமக்கு தெரியுது. நாம இந்த பிரச்சனையோட வேருக்கு திரும்பவும் போய் இந்த இன்ஃபெக்ஷனுக்கு என்ன காரணங்கிறத புரிஞ்சுக்கணும். அதோட மனித இனத்துக்கு அந்த வைரஸ் எந்த மாதிரியான சூழ்நிலையில பரவுது, அதோட டைனமிக்ஸ் என்ன மாதிரி இருக்குன்னு நாம புரிஞ்சுக்கணும். எந்த இடத்துல நாம தப்பு பண்றோம்? வைல்ட் லைஃபும் மனிதர்களும் நெருக்கத்துல வர்றதுனால ஏற்படுற இந்த பிரச்சனைய நாம எதுக்காக அனுமதிக்கிறோம்? அதை கண்டுபிடிச்சு உடனடியா தடை செய்யணும். நாவல் கொரோனா வைரஸ் பரவிக்கிட்டு இருக்கிற அதே சமயம் ஆபத்தான பேத்தோஜன்ஸ் ஆர் வைரஸஸ் மியூட்டேட் ஆகுறதோட பரவி கொள்ளக்கூடிய இயந்திரங்களா மாறிடுங்கிற பயமும் அதிகரிச்சுக்கிட்டே வருது. டிசம்பர் 8ஆம் தேதி புது நாவல் கொரோனா வைரஸோட முதல் கேஸ் கண்டுபிடிக்கப்பட்டு இப்போ 2 மாசங்களுக்கும் மேல ஆயிடுச்சு. பொதுவா பரபரப்பா இருக்கிற சைனீஸ் சிட்டிஸோட தெருக்கள் எல்லாம் ரொம்ப அமைதியா வெறிச்சோடி காணப்படுது. ஆபத்தான கொரோனா வைரஸ் பத்தின பயம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால இந்த மாதிரி வழக்கத்துக்கு மாறான காட்சிகளை சைனா முழுக்க பார்க்க முடியுது. எப்பவுமே துடிப்பா இருக்கிற மெட்ரோபோலிஸ் இன்னைக்கு ஒரு கோஸ்ட் டவுன்ஸ் மாதிரி காட்சி அளிக்குது. நிறைய பேர் வீட்டுக்குள்ளேயே இருந்து அவங்கள தனிமைப்படுத்திக்கிறாங்க. அதனால பப்ளிக் பார்க்ஸையும் அட்ராக்ஷன்ஸையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நான் எப்பவுமே வீட்ல தான் இருப்பேன், வெளியே போறதே இல்ல. லியூ மாதிரியே தான் இன்னைக்கு சைனால பலரும் இருக்காங்க. வைரஸ் தாக்கிடுமோங்கிற பயம்தான் பலரை கூட்டமான இடங்களுக்கு போறதையோ இல்ல வெளியே வர்றதையோ தவிர்க்க வச்சிருக்குன்னு சொல்லணும். இது வரைக்கும் நான் எங்கேயும் வெளியவும் போகல, அதனால நான் ஒதுக்கப்பட்ட மாதிரியும் உணரல. நான் என் அம்மாவுக்கு கால் பண்ணும்போது அவங்க என்கிட்ட ஊஹான் பேச்சு வழக்குல பேச வேண்டான்னு சொன்னாங்க.
ஏன்னா நான் பேசுறத யாராவது கேட்டாங்கன்னா அவங்க என்ன அவாய்ட் பண்ணுவாங்கன்றதுக்காக தான் என் அம்மா அப்படி சொன்னாங்கன்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் அவங்க பெற்றோர்களும் அவங்க நண்பர்களும் இருக்கிற நிலைமையை நினைச்சுதான் அவங்க ரொம்ப கவலைப்படுறாங்க. எல்லா விதமான உத்தரவாதங்களையும் தாண்டி அந்த மோசமான வைரஸ் எப்ப வேணும்னாலும் அவங்கள தாக்கலாங்கிற நிலைமையில அவங்க பாதுகாத்து கொள்றதுக்கு பெருசா ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு அவங்களுக்கே தெரியும். அவங்க கண்டிப்பா கவலையில இருப்பாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா பேரண்ட்ஸ்ங்கிற முறையில அவங்க அத வெளியே காட்டிக்க மாட்டாங்க. ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது அவங்க இத பத்தி நிறைய தகவல்களையும் பதற்றமான செய்திகளையும் எனக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்கள சில பேர் இப்பதான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க, இல்ல வீட்டுக்கு சீக்கிரம் போயிருப்பாங்க. அவங்க இன்னும் ஊஹான்ல தான் இருக்காங்க. ஒருவேளை அவங்க ஊஹான்ல படிச்சிட்டு இருக்கலாம், இல்லனா வேலைக்கு கூட போகலாம். சோ அவங்க கிட்ட பேசும்போது அவங்க நேரடியாவோ ரியலிஸ்டிக்காவோ அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்கன்னு என்கிட்ட சொல்லுவாங்க. அவங்க ரொம்ப கவலையாவும் நர்வஸாவும் இருக்காங்க. அவங்களால ஒரு டாக்ஸி கூட பிடிக்க முடியலையா. ஆனா என் பேரண்ட்ஸ் எப்பவுமே நாங்க நல்லா இருக்கோம், பாதுகாப்பா இருக்கோம், கவலைப்படாதன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா, வூஹான்ல வசிக்கிறவங்கள பயமும் பதட்டமும் தொடர்ந்து ஆட்கொண்டிருக்கு. வைரஸை தடுக்கிறதுக்கான அதிகாரிகளோட எல்லா முயற்சிகளையும் தாண்டி இறந்து போறவங்களோட எண்ணிக்கை குறையிற மாதிரியே தெரியல. அதே நேரம் சயின்டிபிக் கம்யூனிட்டி இந்த நோய் பரவுறதை தடுக்கவும் அதை எதிர்த்து போராடவும் ஒரு வேக்சினை கண்டுபிடிக்கிறதுக்காக நேரத்துக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்கு. பயனளிக்கக்கூடிய ஒரு வேக்சினை சீக்கிரமே கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இப்போ இருக்கிற நாவல் கரோனா வைரஸ்ல நல்ல விஷயம் என்னன்னா, சார்ஸ் கரோனா வைரஸ் வேக்சின்ல நமக்கு இருக்கிற நாலேஜ இதுல பயன்படுத்திக்க முடியும். அதோட அதே பிரின்சிபல்ஸ 2019 நாவல் கரோனா வைரஸ்க்கும் பயன்படுத்திக்கலாம். இப்போ அவங்க பண்ண வேண்டியது அதை டிசைன் பண்ணணும். டிசைன் பண்றது சுலபமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை வளர்க்கணும். அது வளரும்போது அந்த வேக்சின் என்ன செய்யுமோ அதை சரியா செய்யணும். அதுக்கப்புறம் புரோட்டோடைப்பை அதிக அளவுல உற்பத்தி பண்ணணும். அப்பதான் அந்த மருந்தை அதிக எண்ணிக்கையிலான மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். ஆனா கெட்ட செய்தி என்னன்னா, நிபுணர்களோட கூற்றுப்படி நோவல் கொரோனா வைரஸ்கான வேக்சினை உருவாக்கவும் உற்பத்தி பண்ணவும் பல மாசங்கள் ஆகும். இந்த தொற்று நோயை தடுக்கிறதுக்காக வேக்சினை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி அது பலவிதமான மருத்துவ பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டியிருக்கு. இதுக்கு குறைஞ்சது 9 இருந்து 12 மாசங்கள் ஆகலாம். இந்த நிமிஷம் நமக்கு வேக்சின் தயாரா இருந்தாலும் கூட இந்த சமயத்துல நமக்கு தேவையான அளவுக்கு ரெடி பண்றதுக்கு கண்டிப்பா பல மாசங்கள் தேவைப்படும். நான் சைனால மட்டும் இல்லாம ஏசியாலையும் உலகத்தோட மற்ற பகுதிகளில் இருக்கிற லட்சக்கணக்கான மக்களுக்கு தேவையான டோசஸ பத்தி சொல்றேன். இதுக்கு கண்டிப்பா நேரம் தேவைப்படும். அதே நேரம் பயன் தரக்கூடிய சுலபமா கிடைக்கக்கூடிய வேக்சின் ஒண்ணு இருக்குன்னா அது தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரமா செயல்படுத்துறதா தான் இருக்கும். சுகாதார நெருக்கடி முடியற வரைக்கும் சைனா வனவிலங்குகளோட வர்த்தகத்தை தடை செஞ்சிருக்கு. இந்த தடையை நிரந்தரமாக்கணும்னு இன்டர்நேஷனல் சயின்டிபிக் கம்யூனிட்டில இருந்து தொடர்ந்து நிறைய கோரிக்கைகள் வந்துகிட்டு இருக்கு. சார்ஸ்க்கு அப்புறம் ஓரளவுக்கு நடந்தது இதுதான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த வைல்ட் லைஃப் ட்ரேடிங் விஷயத்துல ஒரு 15 இல்ல 17 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்திருந்தாங்கன்னா நிலைமையே வேற மாதிரி மாறி இருக்கும். இப்போ அதை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. ஆனா மனிதர்களும் இந்த விலங்குகளும் ஒன்னா சேர்ந்து வாழ்றதுக்காக உருவாக்கப்படல. வனவிலங்குகள் கிட்ட இந்த மாதிரி வைரஸஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில மனிதர்களையும் வன விலங்குகளையும் ரொம்ப காலத்துக்கு ஒன்னா இருக்கிறதுக்கு அனுமதிக்கும் போது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கலாம். அண்ட் இது நம்ம விதியை நாமளே மாத்திக்கிற மாதிரி தான். பறக்கிற, நீந்துற இல்ல ஊர்ந்து போற எல்லாத்தையும் சாப்பிடணும்னு நினைக்கிறோம். நம்மளோட டைனிங் டேபிளுக்கு இந்த விலங்குகளை நாம கொண்டு வரும்போது அது கூடவே அதுல இருக்கிற வைரஸஸையும் நாம கொண்டு வரோம். ஒருவேளை டைனருங்கிற முறையில நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா குக் பண்ணும்போது அந்த வைரஸ் எல்லாமே அழிஞ்சிரும். ஆனா அதை தயார் பண்ற ஷெஃப், அப்புறம் அனிமல் ஹேண்ட்லர், இந்த விலங்குகள் எல்லாத்தையும் வச்சிருக்கிற மார்க்கெட்டும் அதுல இருக்கிறவங்களும் கண்டிப்பா இந்த வைரஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆயிருப்பாங்க. 2003 ஏற்பட்ட சார்ஸ்லயும் இதை நம்ம பார்த்தோம். 2003 பாத்தீங்கன்னா சார்ஸுக்கு எதிராக இம்யூனிட்டியை டெவலப் பண்ணும்போது விலங்குகளை கையாளுறவங்க சார்ஸோட வடிவத்தை ஏற்கனவே எதிர்கொண்டாங்க. அது சார்ஸோட ஒரு வேரியண்டா இருந்திருக்கு.
அதுக்கப்புறம் தான் சார்ஸோட ஒரிஜினல் வைரஸ் வெளிப்பட்டிருக்கு. இதை எதிர்கொள்றதுக்கான ஒரு வழியத்தான் சைனீஸ் கவர்மெண்ட் இப்ப செஞ்சிருக்கு. எக்ஸாட்டிக் அனிமல்ஸை டைனிங் டேபிளுக்கு கொண்டு வரதை நாம நிறுத்தணும். நாம சாப்பிடுறத மறுபரிசீலனை செய்ய வேண்டிய கட்டாயத்துல இப்போ இருக்கோம். ஆனா வைரஸ கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர போராட்டத்துல இன்னும் நிறைய கேள்விகளுக்கும் அறியப்படாத விஷயங்களுக்கும் பதில் கிடைக்க வேண்டியிருக்கு. உதாரணத்துக்கு, இந்த வைரஸ் எவ்வளவு ஆபத்தானது? முதல்ல எங்கிருந்து வந்தது? இது எந்த அளவுக்கு தொற்றக்கூடியது? சைனால பயமுறுத்தக்கூடிய வேகத்துல பரவிக்கிட்டு இருக்கிற இந்த கொரோனா வைரஸ் ஒரு உலகளாவிய தொற்று நோயா மாறுமா? உண்மை என்னன்னா, இந்த வைரஸால ஏற்கனவே 1200 பேர் உயிரிழந்திருக்காங்க. இறந்து போனவங்களோட எண்ணிக்கை மற்றும் உறுதி செய்யப்பட்ட கேசஸோட எண்ணிக்கையை வச்சு பார்க்கும்போது ரொம்ப குறுகிய காலத்திலேயே சார்ஸை விட இது அதிகமா இருக்கு. ஆனா இந்த கடினமான சூழ்நிலை சீக்கிரமே முடிவுக்கு வரும்ங்கிற நம்பிக்கை இருக்கு. ஆனா அது எப்ப நடக்க போகுதுங்கிறது தான் இப்ப கேள்வியா இருக்கு. தொற்று நோயோட அளவை பார்க்கும்போது நாவல் கொரோனா வைரஸ்க்கு எதிரான போராட்டத்துல இப்போ ஃப்ரண்ட் லைன்ல போராடிக்கிட்டு இருக்கிறவங்க இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பெரிய ஆபத்தை எதிர்நோக்கி இருக்காங்க. இருந்தாலும் ஜோ மாதிரியான நர்சஸ் கூடிய சீக்கிரமே சைனா இதிலிருந்து மீண்டு வந்து இந்த போராட்டத்துல ஜெயிக்கும்னு நம்புறாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா பிரிவென்டிவ் மெஷர்ஸ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சிறப்பா செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், சூப்பர் மார்க்கெட்ஸ், கேட்டட் கம்யூனிட்டிஸ், இந்த மாதிரி எல்லா இடங்களுக்குமே மக்கள் மாஸ்க் போட்டுட்டு தான் வராங்க. இது மூலமா அந்த வைரஸ் மேற்கொண்டு பரவாம நம்மளால தடுக்க முடியும், அந்த வைரஸை குறைக்கவும் முடியும். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் அவங்கள தன்னைத்தானே தனிமைப்படுத்திக்கிறாங்க. அதோட நிறைய பப்ளிக் பார்க்ஸும் அட்ராக்ஷன்ஸும் இப்போ மூடப்பட்டிருக்கு. சோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது நாங்க இதுல இருந்து கண்டிப்பா மீண்டு வந்துடுவோம்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஊஹானை சேர்ந்தவங்கிற முறையில அந்த சிட்டியவே குவாரண்டைன் பண்ற விஷயத்துல நாங்க ரொம்பவே உறுதியா செயல்பட்டிருக்கோம்னு நான் நினைக்கிறேன். அதை நினைச்சா உண்மையிலேயே ரொம்ப பெருமையா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹெனன் மாதிரியான மத்த நகரங்களும் இந்த தொற்று நோயை கட்டுப்படுத்துற விஷயத்துல சிறப்பா செயல்பட்டிருக்காங்கன்னு எனக்கு புரியுது. அதனால கவர்மெண்ட் இந்த விஷயத்துல ரொம்ப நல்லாவே ரெஸ்பாண்ட் பண்ணிருக்காங்க. சரியான நேரத்துல தேவையான முடிவை அவங்க எடுத்திருக்காங்க. இந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரும்போது நிறைய உணர்ச்சிகரமான முடிவுகள் எடுக்கப்பட வேண்டியிருக்கு. மனிதர்கள் விலங்குகளோட நெருக்கமா தொடர்பு கொள்ற வரைக்கும் எதிர்காலத்துல இந்த மாதிரி பரவக்கூடிய தொற்று நோய்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். போன டிசம்பர்ல இந்த வைரஸ் சைனால பேரழிவை தொடங்கினதுல இருந்து இந்த சர்ஜ் எப்ப உச்சத்தை அடையும், எப்ப குறையும்னு யாருக்கும் எதுவும் தெரியாது. கூடிய சீக்கிரமே இதுக்கு தீர்வு கிடைக்கும்னு நம்ப மட்டும்தான் முடியும். ஒருவேளை சூழ்நிலை சிறப்பா மாறுச்சுன்னா பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை குறைய ஆரம்பிக்கலாம். ஆனா இது வரைக்கும் நான் பார்க்கல. அந்த எண்ணிக்கை குறையறத கண்ணால பார்த்ததும் தான் அதை பத்தி பேச முடியும். இப்போதைக்கு கேஸோட எண்ணிக்கை அதிகரிக்கிறது தான் நாம பார்த்திருக்கோம். அதிகமான கேஸ் வரும்போது அதிகமா உயிரிழப்பும் ஏற்படுது. இந்த எண்ணிக்கை குறையாத வரைக்கும் இந்த பகுதியில என்ன நடக்க போகுதுன்னு நம்மளால உறுதியா சொல்ல முடியாது. இது இன்னும் கொஞ்ச நாள் நீடிக்க தான் போகுது. இது எல்லாத்தையும் நாம கடந்து வருவோம். இந்த போராட்டத்துல நாம சில நண்பர்களையோ உறவினர்களையோ இல்ல ரொம்ப நெருக்கமானவங்களையோ இழக்கலாம். ஆனா உலகம் இதுல இருந்து வலுவா மீண்டு வரும். இப்போ இருக்கிறத விட சிறந்ததா மாறும். இந்த போராட்டத்துல நாம இழந்தவங்க எப்பவும் நம்ம நினைவுல இருப்பாங்க. அந்த நினைவோட இந்த மாதிரி ஒரு நிலைமை திரும்பவும் வராம நாம தடுப்போம்.